கடோபனிஷத்தாக்கும் பார்க்கிறோம். 1வது அத்தியாயத்தில் இருக்கிற 2வது வள்ளியில 10வது மந்திரமாக்கும் பார்க்கிறோம். ஜானாமி அகம் சேவதிஹி அனித்யம் சேவதிஹி இதி அனித்யம் ந ஹி அத்ருவைஹி பிராப்யதே ஹி த்ருவம் தத் ததஹ மயா நாதிகேதஹ சிதஹ அக்னிஹி நாஜிகேதஹ சிதஹ அக்னிஹி அனித்யைஹி திரவ்யைஹி प्राप्तवान अस्मि नित्यम சேவதிஹி கர்மபலமா இருக்கிற அந்த ஒரு டெபாசிட் பொக்கிஷம் அனித்யம் இது அனித்யமாக்கும் அப்படின்னு அகம் ஜானாமி நான் தெரிஞ்சுக்கிறேன். ஹி காரணம் என்ன அப்படின்னாக்கா த்ருவம் தது நித்தியமான அது பரமாத்ம பதமாயிருக்கிற அது அத்ருவைஹி அனித்ய விஷயங்களால ந பிராப்யதேஹி பிராபிக்கப்படுறதில்லையே. ததஹா இருந்துட்டு கூட மயா என்னால நாதிகேதஹா அக்னிஹி நாதிகேத அக்னி சிதஹா அனுஷ்டானம் செய்யப்பட்டது. அனித்யைஹி திரவ்யைஹி அனித்யங்களான திரவியங்களால நித்தியம் டெய்லியா இருக்கிற நித்தியமா இருக்கிற இந்த ஸ்தானம் பிராப்தவான் அஸ்மி நான் பிராபிச்சிருக்கேன் அப்படின்னு யமதேவன் நச்சிகேதஸ்கிட்ட சொல்லவையாக்கும் நம்ம பார்க்கிறோம். കർമ്മബലമായിട്ട് കടക്കക്കൂടിന ഏതൊരു വിഷയവും അത് ബ്രഹ്മപദവിയാക്കുന്ന കൂടിയും அது சாஸ்வதமில்லை அப்படின்னு நித்தியமான அழிவில்லாத பதம் அந்த பரம்பொருளோடு பதமாக்கும் அப்படின்னு நன்னா தெரிஞ்சிட்டு கூடியும் செஞ்சு கூட்டுற கர்மங்களால ஒன்னும் அந்த பரபிரம்ம பதவி கிடைக்காதுன்னு தெரிஞ்சிட்டு கூடியும்
யமதேவன் நஜிகேதாக்னிய அனுஷ்டானம் பண்ணினார். அதையாக்கும் இங்க அவரு நஜிகேதஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கார். சொர்க்க சுகாதி பிரலோபனங்களிலிருந்து விட்டு நிக்கிறதுக்கு யமதேவனுக்கு கூட சாதிக்கலை. அவரு செஞ்சு கூட்டின யாகாதி கர்ம பலங்களோடு யாகாதி கர்மங்களோடு பலமாயிட்டாக்கும் அவருக்கு தேவலோகத்துல யம பதவி அப்படிங்கறது கிடைச்சிருக்கு. அந்த யம பதவி கூட நிரந்தரம் கிடையாது. அவரோட ஸ்தானத்துக்கு வேறொரு யமதேவன் வரவே செய்வர். மனுஷாலோடு வாழ்க்கைய கம்பேர் பண்ணி பாக்கறத தேவர்களோட வாழ்க்கை அப்படிங்கறது நிறைய டியூரேஷன் இருக்கிறதாக்கும். இருந்தா கூட தேவர்களுக்கும் அந்த பதவி மாற்றம் உண்டு. அதெல்லாம் தெரிஞ்சிட்டு கூட ஆத்ம ஞானம் எனக்கு நன்னா இருந்துட்டு கூட அந்த ஆத்ம ஞானத்திலேயே மனச உறப்பிச்சு வைக்கிறதுக்கு என்னால சாதிக்கலை நஜிகேதஸே அப்படின்னு யமதேவன் நஜிகேதஸ் கிட்ட சொல்ற. ஆனா நஜிகேதஸ் ஆகட்டும் யமதேவன் என்னெல்லாம் பிரலோபனங்கள் சொல்லிட்டும் அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு வச்சுட்டு ஆத்ம ஞானத்துல திருட நிச்சயத்தோடு கூடிட்டு இருக்கார். அதனால நஜிகேதஸோடு வாழ்க்கை அப்படிங்கிறது சிரேஷ்டம் அப்படின்னு யமதேவன் சொல்லறையாக்கும் இங்க பார்த்துட்டு இருக்கோம். உன்னோடு அந்த ஒரு திருட புத்தி எனக்கு கூட இல்லை அப்படின்னு யமதேவன் நஜிகேதஸ் கிட்ட சொல்றார். நஜிகேதஸே கூப்பிட்டுண்டாக்கும் சொல்றார். அவரு கர்மங்களோடு அந்த ஒரு கர்மபல ரூபம் இந்த லோகத்திலேயும் பரலோகத்திலேயும் பலவித சௌக்கியங்களை அனுபவிக்கிறதுக்கான டெபாசிட்டுகளாக்கும். எந்த அளவுக்கு குஷியோடு கூடிட்டு அதெல்லாம் നമ്മൾ அனுபவிச்சாலும் அதெல்லாம் ஒரு நாளைக்கு இல்லாம போயிடும். அந்த விஷயம் எனக்கு நல்லா தெரியும். இருந்துட்டு கூட நான் பலவித யாக கர்மங்கள் எல்லாம் செஞ்சு அதே மாதிரி உனக்கு நான் சொல்லி கொடுக்கிற இந்த நாஜிகேதாக்னிய அனுஷ்டானம் செஞ்சு நான் சொர்க்க சித்திய സ്വീകരിച്ചேன். தேவலோகத்துல யமதேவனாயிட்டுதா பதவி வகிக்கிறேன். உனக்கு இருக்கிற திருட புத்தி எனக்கு இல்லாம போயிடுச்சே. பகவானுக்கு பலவித பூஜைகளும் யாகங்களும் எல்லாம் செஞ்சு நான் இந்த பதவியில வந்து சேர்ந்திருக்கேன். நீயாக்குமானா அந்த பரம்பொருளை தரிசிக்கிறதுக்கு ஆன மார்க்கத்தை கேட்டு வராய் என்கிட்ட. அதனால நீ ரொம்ப ரொம்ப சிரேஷ்டனான பக்தனாக்கும். சேவதிகி அனித்யம் இதி அகம் ஜானாமி. பொக்கிஷம் அப்படிங்கிற நிதி நசிக்க கூடின ஒன்னாக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். கர்மபலத்தால கூட்டிச்சேர்த்து வச்ச நிதி மாதிரி பிராபிக்கிறதுக்கான பலமாக்கும் கர்மபலம் அப்படிங்கிற நிதி. அது அனித்தியமாக்கும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அனித்தியமான கர்மத்தால கர்மபலத்தால நித்தியமான பரபிரம்ம பிராப்தி கிடைக்காது ஒருபோதும் அப்படிங்கறதும் நான் தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு யமதேவன் நஜிகேதஸ் கிட்ட சொல்றதையாக்கும் பார்க்கிறோம். ஹி உறுதியாயிட்டும் அனித்ருவைகி அனித்தியமானதால தது அந்த துருவம் நித்தியமானத ந பிராப்தியதே பிராபிக்கிறதுக்கு சாத்தியமில்லை.
நித்தியமானது சத்தியமாக்கும், அது கழிவில்லை. அனித்தியமானது அசத் ஆக்கும், அதானது துவைதபாவமாக்கும், துக்கப்பிரதமாக்கும், நாசம் இருக்கிறதாக்கும். நம்மளோட அனுபவங்கள் நம்மளை பலதும் பலதும் படிப்பிக்கிறது. அனுபவமே குரு. இந்த அனுபவமாயிருக்கிற உலகத்தை நன்னா பகுத்தறிவோடு கூடி பார்த்துட்டு எல்லாம் அசத்தியமாக்கும் அப்படின்னு தெரிஞ்சு குணதோஷங்களை நன்னா தெரிஞ்சுண்டு தன்னால வரக்கூடிய ஒன்னாக்கும் வைராகியம் அப்படிங்கிறது. பிரகிருதியில இருக்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிட்டும் பிரகிருதிக்கு அப்பாற்பட்டதா இருக்கிற பிரம்மபதத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது. அப்படி இருக்கிற பரம சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காயிட்டு குரு சாஸ்திர வாக்கியங்கள் அவாவாளோடு சிந்தனையோடு கதி ഇതെല്ലാം ഒന്നായി ഭവിക്കുന്ന ഒരു സ്റ്റേജ് ഉണ്ടാകും. அந்த டைம்லயாக்கும் சக குரும் ஏவ அபிகச்சேது, குருவியே சரணம் பிராபிக்கணும் அந்த டைம்ல அப்படின்னு சொல்லப்படுறது. சிரேஷ்டனான குரு ஒருபோதும் அனன்யன் கிடையாது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். உபதேசிக்கிற தத்துவத்திலிருந்து அந்நியபாவம் இல்லாம இருக்கணும். உபதேசிக்கிறதெல்லாம் ஸ்வயம் பிரவர்த்திச்சு காட்டுற அனன்யனா இருக்கிற குரு. பிரம்மனிஷ்டனாயிருக்கிற குருவாயிருக்கணும். விதி பிரகாரம் சாஸ்திரத்தை படிச்ச குருவாயிருக்கணும். அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கிற அந்த குருவுக்கு முன்னால சிஷ்யன் பவ்யதையோடு கூடிட்டு நிக்கணும், குருவை பிராபிக்கணும். சமித் அப்படிங்கிறது ஹோமாக்னியில எப்படியாக்குமோ பஸ்வமாயிட்டு தீரது. அதே மாதிரி சகல வாசனா குணங்களையும் குருவில சமர்ப்பித்து சிஷ்யனுக்கு தன்னோட வாசனா குணங்களை எல்லாம் பஸ்வமாக்கிறதுக்கு கூடயும் சாதிக்கும். சதகா இதெல்லாம் தெரிஞ்சிட்டும் மயா என்னால நச்சிகேதசே இதெல்லா விஷயங்களும் எனக்கு தெரியும் இருந்துட்டு கூட என்னால சிதஹா அக்னிஹி அக்னிஹோமம் அப்படிங்கிறது நன்னா செய்யப்பட்டது. அக்னி கர்மங்களால பிரம்மத்தை பிராபிக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிட்டோம். நான் அதையே செஞ்சேன் நச்சிகேதசே. அதனால எனக்கு யம பதவி கிடைச்சிருக்கு. இந்த யம பதவியும்
சாஸ்வதமில்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் இந்த பதவியிலேருந்து நகர்ந்தானா வேறொரு யமன் இங்க அந்த பதவிக்கு வருவர் அப்படிங்கறதும் எனக்கு தெரியும். நிறைய யாக கர்மங்கள் செஞ்சு அதனால இருக்கிற புண்ணிய பலத்தால எனக்கு தேவலோகத்துல யம பதவி கிடைச்சிருக்கு. தேவலோகம் பிரபஞ்சத்துக்கு உள்ள இருக்கிறதாக்கும், அதனால அதுக்கு அழிவு இருக்கு. உனக்கும் யாக கர்மங்களால உன்னத பதவியெல்லாம் கிடைக்கும். இருந்துட்டும் நீ அதெல்லாம் வேண்டான்னு வச்சு இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட அந்த பரபிரம்ம பதவியில உனக்கு விருப்பம் உண்டாகி வந்திருக்கு. அதனால நீ உத்தமனான ஒரு சிரஷ்டனாக்கும் அப்படின்னு நஜிகேதஸ் கிட்ட யமதேவன் சொல்றதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒன்ன மாதிரி இருக்கிறதுக்கு என்னால முடியலை, எனக்கு சொர்க்க சௌக்கியம் தேவலோக சௌக்கியம் வேணும் அப்படின்னு நான் யாகம் பண்ணி அந்த பதவியில தான் வந்து உட்கார்ந்து இருக்கேன். ஆனா உனக்கு என்னெல்லாம் நான் தரேன்னு சொல்லிட்டோம், அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு நின்று நீ அந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரபிரம்மஸ்தானம் போரும் அப்படின்னு உறுதியோடு கூடி இருக்காய். அதனால நீ ரொம்ப சிரேஷ்டனாக்கும், என்ன விட சிரேஷ்டனாக்கும் அப்படின்னு யமதேவன் நஜிகேதஸ் கிட்ட சொல்றார். கடோபனிஷத்து பார்த்துட்டு இருக்கோம். மொத்தம் 2 அத்தியாயங்களாக்கும் கடோபனிஷத்துல உள்ளது. முதல் அத்தியாயத்துல 2வது வள்ளியில இருக்கிற 11வது மந்திரம் பார்த்துட்டு இருக்கோம். காமஸ்ய ஆப்திம் ஜகதஹ பிரதிஷ்டாம் க்ரதோஹோ ஆனந்த்யம் அபயஸ்ய பாரம் ஸ்தோம மஹத் உருகாயம் பிரதிஷ்டாம் திருஷ்ட்வா திருத்யா தீரஹ நஜிகேதஹ அத்யசாட்சீஹி. காமஸ்ய ஆப்திம் ஆக்ரகங்களோடு பரிசமாப்தி, ஆக்ரக பூர்த்தி, ஜகதஹா இந்த பிரபஞ்சத்தோடு பிரதிஷ்டாம் ஆசிரயம், கிருதஹா யஜ்ஞத்தோடு ஆனந்தியம் டோப்மோஸ்ட் பலன், அபயஸ்ய பயமில்லாத அவஸ்தை, பாரம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட நிலைமை, ஸ்தோம மகத ஸ்துதிக்க கூடின அஷ்ட ஐஸ்வர்யங்களோடு கூடின, உருகாயம் ரொம்ப பெருசா இருக்கிற கதியா இருக்கிற பிரதிஷ்டாம் ஆதாரத்தை திருஷ்டுவா பார்த்துட்டு நஜிகேதஹா ஹலோ நஜிகேதசே தீரஹா துவம் தீரனான நீ திருத்யா தைரியத்தோடு கூடிட்டு அத்தியசாட்சி இந்த பிரபஞ்ச சௌக்கியங்களை எல்லாம் வேண்டான்னு வச்சிருக்காய். எல்லா ஆக்ரகங்களோடு அவசானமும் பிரபஞ்சத்துக்கே ஆசிரியமாயிட்டு இருக்கிறதும் யஜ்ஞங்களோடும் சல்கர்மங்களோடும் எல்லாம் டோப்மோஸ்ட் பலவும் அபய ஸ்தானவும் அனிமாதி அஷ்ட ஐஸ்வர்யங்களோடு கூடினதும் ஸ்துதிக்க கூடினதும் ரொம்ப காலம் நிலநிற்கிறதுமான அந்த பிரம்ம பதவியை கூடிட்டும் நஜிகேதசே தீரனான நீ நித்தியமான ஆத்ம ஞானம் கிடைக்கிறதுக்காயிட்டு உன்னோட திருட நிச்சயத்தால வேண்டான்னு உபேட்சிச்சிருக்கார்.
யமதேவன் நஜிகேதஸோடு அந்த திருட நிச்சயத்தை புகழ்கிறதாக்கும். இது இந்த உலகத்துல அதத்தரேன் இதத்தரேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி பார்த்தாரு யமதேவன். பூலோக சௌக்கியவும் சொர்லோக சௌக்கியவும் பிரம்ம பதவி கூடையும் உனக்கு தரேன் அப்படின்னு அந்த பிரம்ம லோகத்துல கூடியும் ஆசை அப்படிங்கறத இல்லாம நச்சிகேதஸ் பரபிரம்ம பதவி அப்படிங்கிற ஸ்தானத்தையாக்கும் கேட்டார். அதனாலேயாக்கும் இங்க நச்சிகேதஸோடு அந்த உறுதிய திருட நிச்சயத்தை புகழ்கிறார் யமதேவன். நச்சிகேதஸே அப்படின்னு கூப்பிட்டுண்டாக்கும் சொல்றார். தீரகாத்துவம், நீ ரொம்ப புத்தி இருக்கிறவனாக்கும். காரணம் காமஸ்ய ஆப்தின், ஆசைகளோடு மேக்சிமம் ஆயிட்டு இருக்கிற ஆசைய கொடியும் நான் உனக்கு சாதிச்சு தரேன் அப்படின்னு நான் உனக்கு சொன்னேன். சின்ன சின்ன சௌக்கியங்களுக்கு மனுஷா ஆசைப்படுவா. டாப் மோஸ்ட் ஆசை அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்துக்குள்ள அந்த பிரம்ம பதவியாக்கும். அப்படி ஒரு ஸ்தானத்தை கொடியும் உனக்கு நான் தரேன் அப்படின்னு நான் உனக்கு சொன்னேன். ஜெகதஹா பிரதிஷ்டா, இந்த உலகத்தோடு முழுவன் அதிகாரியாக்குறேன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். கிரதோஹோ அனந்தியம், எண்டில்லாத நிறைய நிறைய யாகங்கள் செஞ்சு கூட்டி அதனால கிடைக்கக்கூடிய அந்த ஒரு பலப்பிராப்திய உனக்கு நான் தரேன் அப்படின்னு சொன்னேன். அபயசிய பாரம், பயமில்லாத அவஸ்தையோடு சோபமோஸ்ய அவஸ்தைய, சொர்க்கபதத்தை, தேவலோக பிராப்திய. കാരണം ദേവലോകത്തിലെ ജരാനരകളില്ല, ഭയമില്ല, ഷഡ്വികാരങ്ങളൊന്നുമില്ല. புண்ணியம் தீரற வரைக்கும் தேவலோகத்துல வசிக்கவும் செய்யலாம். இப்படியெல்லாம் இருக்கிற விஷயங்களை எல்லாம் நான் உனக்கு தரேன்னு சொன்னேன். ஸ்தோமம், സ്തുതിക്കപ്പെടേണ്ട മഹിമകളോട് കൂടിന മഹത്താന ഉരുകായം വിസ്തീർണமான പ്രതിഷ്ഠാം, പ്രതിഷ്ഠയെയും എല്ലാം ദൃഷ്ട്വ ബുദ്ധിയാല നീ பார்த்து தெரிஞ்சுண்டு திருப்திய தாரணா சக்தியால மன திருடதையால தீரனான நீ அத்தியசாட்சி அதெல்லாம் கடந்துட்டே, அதெல்லாம் வேண்டான்னு வைராகியத்தோடு கூடி உபேட்சிச்சையே. உன்னோட மனச ஒரு விஷயமும் சஞ்சலப்படுத்தலை, எல்லாம் நீ நன்னா தெரிஞ்சுட்டாக்குனே. எல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு திருடமாயிட்டு உറപ്പിച്ച് ஆத்மதத்துவம் மட்டும் போரும் அப்படின்னு நினைச்சாய். நீ ஒரு சூப்பராக்கும் சிஷ்யா. நான் இதெல்லாம் அறிவிருக்கிறவனாயிட்டும் தேவ பதவியில கண்டினியூ ஆயிட்டு இப்போ யமதேவனாயிட்டு என்னோட பதவியில இருக்கேன். இதெல்லாம் எனக்கும் தெரியும். இருந்தாலும் என்னோட மனசை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னால சாதிக்கலை. ஆனா நீ அப்படி இல்லை, நீ ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோல்ல இருக்காய். இப்படியெல்லாம் புகழ்ச்சி சொல்லிட்டும் நச்சிகேதஸ் பிரம்ம வித்யை தெரியணும் அப்படிங்கிற திருட நிச்சயத்துல உறுதியோடு கூடி நிக்கிறது யமதேவன் பார்த்து அவருக்கு திருப்தி உண்டாச்சு. யமதேவன் ரொம்ப ஷார்ட் எசன்ஸ் ஆயிட்டு பிரம்மோபதேசம் செய்யறார். டீட்டெயில் ஆயிட்டு கேட்டானா அப்ப சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆக்கும். அவரு ஷார்ட் ஆயிட்டு சொன்னது. உபனிஷத்து படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தால்பரியம் இருக்கிற தீரனான நச்சிகேதஸே அப்படின்னு யமதேவன் கூப்பிட்டு சொல்லறதுக்கு ஆரம்பிக்கிறார். வேதாந்தம் அப்படிங்கிற உபனிஷத்து தீரர்களுக்கு உள்ளதாக்கும். சாஸ்திரம் குரு வழியாக்கும் உபனிஷத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாத்தியம். இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு யமதேவன் தகுதியான சிஷ்யனாக்கும் நச்சிகேதஸ் அப்படிங்கறத உறுதி பண்ணிட்டு அந்த பகவத் தத்துவத்தை சொல்லறதுக்கு ஆரம்பிக்க போறார். எல்லா விதமான ஆசைகளையும் நான் உனக்கு சொல்லி பார்த்தேன். அதை தரேன் இதை தரேன் அப்படின்னு. அதெல்லாம் புத்தி உபயோகிச்சு நீ ரிஜெக்ட் பண்ணினாய்.
எல்லா விதத்திலையும் சிரேஷ்டனும் புத்தி இருக்கிறவனும் எந்த ஒரு ஆக்கிரகமும் இல்லாதவனுமாக்கும் நச்சிகேதஸே நீ. நான் பலவிதமான வரங்கள் தரேன்னு சொன்னேன். அதெல்லாம் புத்தி உபயோகிச்சு அதனோடு நித்தியமல்லாத பாவத்தை தெரிஞ்சுட்டு வேண்டான்னு வச்சிருக்கேன். உன்னோட மனசு கொஞ்சம் கூட எந்த விஷயத்திலேயும் ஒரு அட்டாச்மெண்ட் இல்லை. நீ உன்னோட சொந்தம் தீர்மானத்துல திருடமாயிட்டு உரைச்சு நிற்கிறாய். இது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கிறது. அதனால நீ ரொம்ப புத்திமானும் இந்த பிரகிருதி விஷயங்களில அட்டாச்மெண்ட் இல்லாதவனும் ஆக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டேன். ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு யோக்கியதை இருக்கிறவனாக்கும் அப்படின்னு நான் தெரிஞ்சுட்டேன். உனக்கு நான் ஆத்ம வித்ய சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லாம சொல்லற.